ஹாப்பி சண்டே. ஸோ சண்டேஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு குக்கிங் vlogல ஒரு நல்ல ரெசிபியோட ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் கிச்சன்லேருந்து உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பிரியாணியும் ப்ரான்ஸ் தொக்கும் தான். ஸோ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது. ஸோ ரொம்ப பொறுமையாக இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கழுவி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வதக்கி சமைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி. சிக்கன் கழுவும் போதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுனால நான் தனியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டேன். 1.5 டீஸ்பூன் கிட்ட பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி இந்த மாதிரி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சிக்கனும் நல்லா வெந்து வரும். நான் 5 பேருக்கு பிரியாணி சமைக்கிறதுனால 2 கிளாஸ் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தண்ணியும் அளந்து சேர்த்துக்கோங்க. 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரிசியும் தண்ணியும் ஒரு சம அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து தம் போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ், ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு தம் போட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு மைல்டு ஃப்ளேவரில் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான்ஸ் தொக்கு பிரியாணி கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அம்மா சர்ச் முடிச்சுட்டு வரும்போது இந்த ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் இது தான். ஸோ சர்ச் முடிச்சுட்டு நாங்கள் எப்போவுமே சண்டேஸ் எல்லாருமே ஒன்றா தான் சமைப்போம். ஸோ ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தொக்குக்கு நம்ம எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவும் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தொக்கு கிரேவிக்கு நான் இங்கே தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஆட் பண்ணி கல்லுப்பு சேர்த்து நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா நல்ல தக்காளி இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக மசிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கழுவி வச்ச ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 kg கிட்ட ப்ரான்ஸ் இருக்கும். ஸோ நான் 1 kg ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டேன். தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நான் ஆல்ரெடி ப்ரான்ஸ் கழுவும் போதே ஆட் பண்ணிட்டேன். பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேணாம். ப்ரான்ஸ்லேருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி வரும். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. ஸோ நல்லா பொறுமையாக வதக்கி ப்ரான்ஸ் ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ப்ரான்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பிரியாணியும் ப்ரான்ஸ் தொக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye bye.